விட்டுறாதையா பிச்சுமணி பிச்சுமணி குடி வர போகுது. பஞ்சபாண்டவர் ஓகே. அர்ஜுனன் தவம் பண்றாதே. ஓகே. நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து இந்த அர்ஜுனன் தவம் பண்ற ஒரு சிற்ப கோயிலும் இருக்குது. அதை விட இதுக்குள்ள ஒரு 6 இடம் இருக்கா. எங்களுக்கு தெரியாமலே பல இடங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் 2012 வந்திருக்கிறேன். அதை விட படிச்சிருக்கேன். அர்ஜுனன் தவம் சொல்லியாச்சு. இல்ல சொல்லியாச்சு. அதை விட என்னன்னு சொன்னா படிச்சபடியா தெரியும். ஓ அப்ப நான் உள்ள போவோம். என்ன உள்ள போ வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். உடனே ஒரு கோயில் இருக்குது ஆரம்பத்துல. என்னன்னு சொன்னா நாங்க நின்ற இடத்துக்கு நாங்க நின்ற இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஆகும். எல்லாம் பக்கத்துல வந்து எங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருந்தாலும் நடந்து வந்திருக்கலாம். உண்மைதான். இதுல பெயர் போடப்பட்டிருக்கு கிருஷ்ணர் மண்டபம். இது கிருஷ்ணர் மண்டபம். பல்லவர் காலத்தை சேர்ந்த புடைப்பு சிற்பம். இந்திரன் ஏற்படுத்திய புயல் மற்றும் மலையிலிருந்து பசு கூட்டங்களையும் கோபியர் மற்றும் மாயர்களை காப்பாற்ற கிருஷ்ணர் தன் இடது கையினால் கோவர்த்தன மலையை தூக்கும் காட்சி இங்கு செதுக்கப்பட்டுள்ளது. மலையின் அடியில் இடையர் மற்றும் கிராமத்தினர் தங்கள் அன்றாட வேலைகளை எவ்வித அச்சமுமின்றி செய்வதை காணலாம். இப்புடைப்பு சிற்பத்தின் முன் மண்டபமானது கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு கட்டப்பட்டது. கிருஷ்ணர் மண்டபம் இது கிருஷ்ணர் மண்டபம். ஓகே உள்ள போவோம். எல்லாத்துலேயும் அந்த கதைகளை அப்படியே சிற்பங்களாக உருவாக்கியிருக்கேன். இதுல எத்தனை தூண் இருக்கு? 2, 4, 6, 8 தூண் உள்ள. அதோட வெளியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரதான தூண் 4. அதோட சைட்ல ஒவ்வொன்றுக்கும் தூண் அமைப்பு இருக்குது. இதுல சிற்பங்கள் கிடக்கு. இந்த அப்படி இப்படி ஏறி இந்த பால் கறக்கிறது இது கிடக்கு. ஓ இதுவும் வந்து உயர் புடைப்பிச்சிருப்போம். நீளமா இருக்கேன். புடைப்பிச்சிருப்போம் தான் நீளமா. கிட்டத்தட்ட ஒரு இந்த மண்டபத்தின் நீளமே ஒரு 60 அடி வரும். அதுக்குள்ள 40 அடிக்கு சிற்பம் தான் இருக்கு. ஆனா இது இந்த பாருங்க உள்ள அப்படி கோதியல். ஓ அதுதான் அதான் அது அரைப்புடைப்பு உயர் புடைப்பிச்சிருப்போம்னா சொல்றது. கோதி எடுக்கிறது தாழ் புடைப்பு. ஓ தாழ் புடைப்பு உயர் புடைப்பு. உயர் புடைப்புன்றது மேல வெளித்து தெரிஞ்சா உயர் புடைப்பு. இதுக்குள்ள இங்க வந்து 2 வேலைப்பாடும் இருக்கு. 2 இருக்கு. அதான் மாறி மாறி கிடக்கு. ஓ இஞ்சி தூக்கி வச்சுக்க தலையில. அது மாதிரி இஞ்சால குடங்கள் வச்சுக்கிறா. அழகியல் உடகியல். ஓ ஓ இஞ்சால சிறுவர்களும் சிறுமியர்களும் இருக்கணும். இஞ்சால ஒரு நந்தியும் இருக்குது. கூடுதலா முழுச்சிற்பம் வந்து இந்த புராண கதைகளோட தொடர்பானதா தான் இருக்கு. இங்க பால் கிடக்குறது இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த தூண்ல இந்த எப்படி வர்றது என்னன்னு சொல்றோம். என்னண்டு அதுக்கு பேர் டக்குன்னு வருது இல்லை. இது கட்டாயம் எல்லா கோயிலும் இருக்கு. எல்லா கோயிலும் 4 பக்கம் வருது. இந்த தூண் அமைப்பும் நாங்க பாத்துக்கோங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் சிங்கத்துல இருந்தா அப்படி தூண் போகுது. அடுத்தாக்கு போமே. அடுத்தாக்கு போமே. இல்ல அப்படி அப்படியான உருவங்கள் வரும் மாறி மாறி. என்னன்னு சொன்னா இங்க ஒரு வகையான மால் ஏவிக்கணும். என்ன எல்லா சுற்றுலா இடத்துலயும் வந்து இந்த மால் ஏற்க மூச்சு வைக்கணும். நான் நினைக்கிறேன் நேரம் ஒரு மக்கள் இதை கூட வாங்கினோம் போல. இந்தியாடாக்கு என்ன அர்ஜுனன் தவ அதான் அர்ஜுனன் தவ சிற்பம் மங்கள இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இது இருக்கு. இதை பார்த்துட்டாங்க அளவு தவம் செய்யறது. ஓ தவம் செய்து அந்த மலை வாங்கி சிவனட்ட தவம் ஆயுதங்களை பொருளாக்காண்டி அர்ஜுனன் தவம் பெற்ற அந்த வரலாறு. இதான் முக்கியமான சிற்பம். நாங்கள் இதை பார்த்துட்டாங்க அளவு. கிருஷ்ணர் மண்டபத்துக்கு வடக்கே முற்றுப்புறாத குடைவரை கோயில். பல்லவர் காலத்து குடைவரை கோயில்களே இதுதான் வந்து மிகப்பெரிய குடைவரை கோயில். நாங்கள் இதை பார்க்க போகிறோம்.
அந்த நீங்க சொன்னீங்களே அந்த கல் இங்கே நிக்குது உருண்டு விழாமே. ஓ அந்த கல் தான் அங்க மேல கிடக்கு. மேல கிடக்குன்னு. ஓ மற்ற இந்த இந்த கோயில் வெளிலாம் நல்லா இருக்குண்ணே. இதுவும் அந்த இந்த மேல் விளிம்பு இதுதான். ஓ ஆனா இந்த பக்கத்து அங்காளி பக்கத்து தான் உங்களுக்கு சொன்னேன் மேல செய்து போட்டு கொஞ்சம் விடுபட்டது. ஓ அதான் முட்டுப்புறாதானே அதில் கிடக்கு. முட்டுப்புறா அப்ப சரிதானே. அந்த பக்கமா தான் சொல்லி இருக்கோம். ஓ இதான் இருக்கிற குடங்கள் இருந்ததுன்னா பின்பக்கம் நிக்கிறோம். ஓ இடத்தை பாத்தீங்கன்னா வெளிச்ச கல்லை வச்சு தான் பிடிச்சு கிடக்கு. வெளிச்ச விட்டுனா பின்பக்கம். மற்றது குடவேர கோயில்ன்றது இங்கே அதிக அளவான குடவேர கோயில் இருக்குல்ல. அங்கே கீழே இருந்தா குடவேர கோயில் தான் சிற்பம் இருந்துச்சு. அப்ப இது பெருசாம் அதுல இருக்கிற குடவேர கோயில். குடவேர ஒரு குடஞ்சு உருவாக்கப்படும் குகை கோயில் மேல. அதான் அந்த பேர். ஓ குடை வரை மேல மூடி இருக்கும். குடைஞ்சு வரையிரும். வேற மாதிரி எல்லாம் பிரிச்சு சொல்றோம். ஆனா இது உண்மையா பெருசா தான் இருக்கேன். இதுக்குள்ள ஏத்தின தூண் இருக்கு. இந்த பெரிய ஒரு வேலை திட்டம் நடந்திருக்கு. இதுக்குள்ளே 40 அடிக்குள்ள போய் வரலாம். அதே தூண் வேலைப்பாடு எல்லாம் குளிருது. உண்மை. ஓ கீட்டராது இந்த தள்ளுல. இது 2 பக்கம் ஒரே சமாந்தரமா குடைஞ்சிருக்கலாம். அங்காலையும் சரி இஞ்சாலையும் சரி நடுவுல ஒரு மேடு மாதிரி விடப்பட்டு இதுவும் ஒரு அறை மாதிரி வைக்கப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இப்ப முடிஞ்சிருந்தா இப்படி போய் இப்படி சுத்தி இதுக்கால வரக்கூடிய மாதிரி கோயில் இருக்கலாம். அப்படி விளையாடு அதான் குடை வரை கோயில். ஓ கோயில். நான் சொல்ல கோயிலின் 2 வீதி தான் செஞ்சிருக்கணும். பின் வீதியும் செஞ்சிருந்தா இது உள்ளுக்குள்ளால சுத்தி வரலாம். தூணுகள் எல்லாம் வச்சு முற்றுப்புறா பல்லவர் காலத்துல முற்றுப்புறாம இருந்திருக்கு. ஓ இப்போ நாங்க இப்ப பாக்குற கோயிலே அப்படியே உள் வீதி எல்லாம் வச்சு முழுக்க எடுத்துருக்கு. அதான் இந்த இவ்வளவு தூரம் போயிருக்கு. அதான் வீதி. சரி நாங்க இந்த குடவேர கோயிலும் பார்த்தாச்சு. அங்கால போ. அடுத்தது அர்ஜுன் அந்த இதுக்கு போறோம் சிற்பத்துக்கு. நாங்கள் இந்த 2 மண்டபம் பார்த்தாச்சு. இந்த பெரிய குடவேர கோயிலும் பார்த்தாச்சு. அடுத்து அங்காள தெரிகிறான் அர்ஜுனன் தவம். அர்ஜுனன் தவம் இது ஓவிய பாட சித்திர பாட திட்டத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிற்ப தொகுதி என்று சொல்லலாம். அதாவது சிவனை வேண்டி அர்ஜுனன் தவம் மேற்கொள்ளைக்கு வானத்தில் என்ன அந்த தண்ணி வாரது எல்லாம் பல கதைகளில் இருக்குது. ஒன்றா தனியை சொல்கிறோன்னா நிறைய தேவை. அதில் பெரிய ஒரு ஜானை, அந்த ஜானை எல்லாம் முக்கியமான சிற்ப வேலைப்பாடுகள். அது மாதிரி அர்ஜுனன் இருக்கிறது, அங்கே பாம்பு வடிவத்தில் 5 தலை பாம்போடு இருக்கிறது, அந்த வேலைப்பாடெல்லாம் நுட்பமாக செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக காட்சிப்படுத்துகிறோம். இல்லை இல்லை இறங்கலா. ஆனால் அந்த வியூ கீழே இறங்காவடி இருக்கிற வழி தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓ இந்த போட்டோ எடுக்க ஃபுல்லா தெரியும். வேற மட்டத்தில் இருந்தால் தான் ஃபுல்லா தெரியும். ஓ இல்லாட்டி தெரியாது. இப்போ நான் கீழே 2 இறங்கினா வியூ தெரியாது. கிட்டத்தட்ட பிரமாண்டமான ஒரு சிலை ஒன்று. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் உயரம் ஒரு 40 அடி, அகலம் ஒரு 60 அடி வரும். நாங்களே அதையும் அரைவாசி உயரத்துல நிற்கிறோம். ஓ மற்ற கீழே நிலத்து இப்போ இதுலேருந்து கீழே போய் போட்டோ எடுக்க இயலாது. எடுக்கணும்னா கீழே ஒரு 15 அடி ஆழம் இருக்குது. அதுல இருந்தே அந்த ஒரே கற்பாறையில அமைக்கப்பட்டிருக்குது. இது நான் முதல் பார்த்த குடவேர கோயிலுக்கு பக்கத்திலேயே அமைப்பட்டிருக்குது. அதுக்குள்ள எவ்வளவு கதை சொல்லு. எத்தனை உருவங்கள் இருக்கு. அங்கே குரங்கு, பண்டி, ரெண்டு யானை, 2 இல்லை பான், கீழே 3 யானை இருக்கு. குட்டி யானை, 2 பெரிய யானை. அது என்னது? அது குரங்கு பேன் பார்க்குறது. பேன் பார்க்கறதே இடம் இருக்கும். ஏன் அதில் 5ல் ஒட்டி என்ன தெரியும்? குரங்கு பேன் பார்க்குறது. கிட்ட கொண்டு வந்து எடுங்க. கிட்ட கொண்டு இந்த இங்கே பாருங்க, குரங்கு பேன் பார்க்குறது. இன்னொரு குரங்கு பேன் பார்க்குற மாதிரி இருக்குது. வேணாம் வேணாம். ஓ
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போடப்பட்டிருக்கு அர்ச்சுனன் தபசு என்று அழைக்கப்படும் இப்பெரிய புடைப்புச் சிற்பமானது மகாபார புராண கதையை அடிப்படையாக கொண்டு செதுக்கப்பட்டுள்ளது. இயற்கை எழில் மிக காட்சிகள் இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளன. பாசுபத ஆயுதத்தை சிவபெருமானிடமிருந்து பெறுவதற்காக அர்ச்சுனன் ஒற்றைக்கல்லில் தவன் செய்வதனை காண மூவுலக தேவர்களும் விரைவது போன்ற காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்காட்சிக்கு கீழே திருமால் கோயில் கட்டப்பட்டுள்ளது. சில அறிஞர்கள் இப்புடைப்பு சிற்பத்தினை பகிரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவன் செய்தல் காட்சியாக கருதுகின்றனர். வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வந்த இடங்கள்லேயே அதிகளவான வெயில் இஞ்சா என்ன வந்த இடங்களே அதிகளவான வெயில் இஞ்ச போலாங்களே. வெயில் நாங்கள் நல்லா மத்தியானத்துக்கு வந்து மாட்டிட்டோம். ஓ என்ன சொல்லலாம், விடிய வலிக்கிட்டாலும் இப்போ நாங்கள் இது 4வது இடம் இல்லை வாக்கு. 4வது இடத்துல 6 இடம் கிடக்கா. உதனால அந்த கல் எங்களுக்கு அங்கே அந்த கல். ஓ பார்த்துட்டேன் நான் முதல்ல. இப்போ நாங்கள் இந்த கோயிலை பார்ப்போம். இதுக்குள்ள வாசல் பூட்டின மாதிரி கிடக்கு. சில அங்கால டிக்கெட் கொடுத்து அதுக்காலாம் வேற விடும் போது தெரியுது. ஓ டிக்கெட் கொடுத்தா போகணும் அப்படியே. அப்போ நாங்கள் போவோம், அதால் போவோம். உள்ளுக்கு கொஞ்சம் மணல் இருக்குன்னு நாங்கள் போன மாட்டோம் தாண்டிடுவோம். இதுலேயே ஒரு கூட வேற கோயிலாக இருக்குதா? ஓ அதுதான் சொல்லு, இதுதான் முதலிடம். இங்கே இருந்து அங்கே போவோம். வானத்து இங்கே இருக்கிற அது ஒரு இது கோயில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 5வது 6வது வந்து இந்த ஒற்றக்கல். இது வந்து கண்ணன் வெண்ணேன்னு சொல்லுவாங்க, அதில் பேர். இது வந்து படங்கள் எல்லாம் வந்துருக்கு, காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஜெயன் ரவின்ற படத்தில் எல்லாம் வந்துருக்குது. தில்லாலங்கடியில் ஒரு சீனில் வந்திருக்கு நினைக்கிறேன் இந்த இடம். ஓ என்ன அந்த முன்னுக்கு துரத்துற சீன், முன்னுக்கு திரத்துற சீன் ஒன்று இதில் வந்திருக்கு அன்னைக்கு. ஓ உண்மையாகவே ஒரு அதிசயமான ஒரு இடம் தானே. என்ன கல்லுண்டு அப்படி தனியாக நிற்கிது தானே உருளாம வெட்டி ஒரு கல். அப்போ அந்த ஆக்கள் நிற்கிறத பார்க்கவே விளங்க ஒரு 30 அடி அகலம் நீளம் கொண்ட கல்லுண்டு. டிக்கெட் கார்டு தான் போகணும். இப்போ அந்த அர்ச்சுனன் தவத்தை முடிச்சுட்டு வந்து உள்ளால் திருப்பி அந்த டோக்கனில் இதெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே உள்ள நேராக அந்த கல் இருக்குது. நான் கல்லுக்கு போய்க்கும் போது உள்ளாலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் வந்து கணேச ரதம். சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒற்றை கல்லிலான ரதமானது அத்தியாயந்தமாகாம பல்லவேஸ்வரம் என இக்கோயில் உள்ள கல்வெட்டின் மூலமாக அறியப்படுகிறது. கிபி 672 தொடக்கம் 700 இதான் வந்து அந்த கணேச ரதம். இது கிட்டத்தட்ட அந்த நாங்கள் பஞ்சரதம் மட்டும் போல் காட்டின மாதிரி இது ஒரு ரத கோயில் தான். ஓ இது வந்து இப்போ வந்து வழிபாடு நடக்குது போல. இந்த உள்ளெல்லாம் வந்து விளக்கெல்லாம் கொளுத்தப்பட்டிருக்கு. விளக்கு கொளுத்தப்பட்டிருக்கு. தூண் அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் காட்டிக்கொண்டு இந்த குடைவர கோயில் இருந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. மேலமைப்பும் வந்து அதில் இருக்கிற மாதிரி ஒத்ததாகத்தான் இருக்குது. பிச்சுமணி எங்கே திருப்பி உங்காலே நினைக்கிறேன் இங்கே இருந்தால் தொடங்குது. இஞ்சாலையும் ஒரு இது கிடக்கு. இந்த இதில் ஒரு வழி போட்டு கிடக்கு. ராஜ கோபுரம் இஞ்சால கிடக்கும். இதில் ராஜ கோபுரம் கிடக்கு. நான் உள்ளால வந்தோம் அப்படியே இருக்கு. கிருஷ்ணரையும் பெண்ணே உண்டா அங்கால இருக்க கல். ஓ நாங்கள் பேச்சு மணியில் ராஜகோபுரம்னு சொல்லலாம். நல்ல தமிழ் டீச்சரும் இங்கிலீஷ் தேர்தலையும் கொண்டு போகிறோம். இதுலேயும் ஒரு குடைவர கோயில். என்னடா இன்னும் கணக்கு இல்லாமல் பல்லவர் ஆட்சியில் ஃபுல்லாக சிற்ப வேலைப்பாடு கலை வேலைப்பாடுலாம் இருந்திருக்காங்க. அதுதான் இந்த சைட் படியாலே மேலே ஏறி அதுவும் ஒவ்வொரு இந்த வேலைப்பாடு கூட 5-6 வருஷத்துக்கு மேலே சென்றிருக்கு. இது நீட்டாக இருக்கு, நல்லா கிளீனாக தெரியுது. சின்ன சின்ன இதெல்லாம் கிளீனாக தெரியுது. ஒர்க் நல்லா இருக்கு. இதில் கிட்ட போய் காட்டும். இது இந்த பேரப்பா வராகர் குகையடா. இது என்ன கோயில்? வராகர் குகை கோவில். பல்லவரசன் 1ஆம் நரசிம்மன் பாணியிலும் வகையிலும் செதுக்கப்பட்ட குகை கோவில் முழுமை பெறாமல் காணப்படுகிறது. இது வந்து முழுமை பெறாமல் இருக்கா. மேலே அங்கே போகுமா? மேலே மேலே இருக்கோ என்னட்டு தெரியல, போய் பார்த்துட்டு இந்த அதில் குரங்குறது இருக்கிறாங்க. இதோட ஒரு வகையான இனம் போடக்கண்ணே அப்படி இருக்கலாம். மந்தியும் இல்லை சிறுவனம் இல்லை, வேறு ஒரு இது. இப்போ 4-5 பேர் நடிச்சினோம்னா வீட்டில் சேட்டியில் எடுக்க மணியாக மற்ற கையில் இதை நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய என்னன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த சுகார தொழிலாளர்கள் வந்து நீட்டாக செய்யணும். நாங்கள் வந்து இப்போ சென்னையில் கன்னடத்தில் பார்த்துருக்குறோம். அந்த சுற்றுலா இடங்களில்
இந்த நேரம் வேலை நடந்து கொண்டிருக்கிற இடங்கள்லாம் இந்த மாமல்லபுரம். நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்தோம் அந்த பஞ்சரத கோயிலாக இருக்கலாம், அங்கெல்லாம் வந்து கூட்டி கொண்டிருக்கிறோம், தண்ணீர் போட்டு கழுவினோம். இந்த சுத்தமாக வச்சுக்கிறதுல வந்து இது இடம் உண்மையாகவே நல்லா இருக்குது. நேற்று மழை பெஞ்சிருக்கு எல்லா இடம். வந்தோடனே எங்களுக்கு இரவு வந்து இறங்கினோடனே விளங்கினது மழை பெஞ்சது. பஞ்சரத கோயிலில் பார்த்தோம்னா அந்த சிற்பங்களுக்கு நடுவில் உள்ள இருக்கிற கிடங்களுக்கு தண்ணி நின்றது. அது ஒரு ஆள் கிளீன் பண்ணி கொண்டு நிற்குது போகிறோம். இந்த இடங்களை பாருங்க எல்லாம் கூட்டி இருக்கிறது, நீட்டாக கூட்டி கட்டி எல்லாம் மடியாக வச்சிருக்கு. இது மேலே ஒன்றும் இல்லை போல இருக்கலாம், தெரியல. மேலே போகிறத விட இதுலாம் படிக்கலாம். போயிட்டு வரும் ஒன்று இருக்கு. இது அதையும் சேர்த்து அதையும் சேர்த்து நான் இடம் போடும். எதுக்கு ஒரு பாதை போகும், தூண் மாதிரி ஒன்று இருக்கு. சரி சரி நான் வரும். களைச்சி போனால் இப்போ லெமன் கோழி சோடா உடைச்சி குடிக்கிறோம். என்ன இதில் வந்து லெமன் கோழி சோடா, கேனா பிளாக்பெரி சோடா குடிக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே எல்லா ஒவ்வொரு அந்த கோயில்களும் இங்கே இருக்கிற முழு மாமல்லபுரத்தில் இருக்கிற சிற்ப கோயில்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணிகள், கூழ் தண்ணிகள், இந்த பழங்கள் எல்லாம் விற்கணும். என்னென்னா இங்கே வைக்கக்கூடன்றபடியாக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. முதல்ல அந்த பக்கத்தில் வந்து நாங்கள் இப்போ திருப்பி இந்த 4 இடம் பார்த்துட்டு ஒரே இடத்துக்கு 6 இடம் இருக்குது. அதில் இருக்க கடைசி கோயிலடியில் வந்து நிற்கிறோம். இப்போ கடைசி கோயிலில் உள்ள காட்சிப்படுத்த போகிறோம். இதை நாங்கள் கோழி சோடா குடிச்சிட்டு போகிறோம். தண்ணி குடிக்கிறோம் குடிச்சு கொண்டே இருக்கோம் ஆரம்பிச்சிலேருந்து. தண்ணிகள், ஜூஸுகள். நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இதை பார்க்க அதில் பார்ப்போம் என்ன பேரண்டு பார்த்துட்டு வரும். 4 கால் தூண். அது தூண் அது குறையா கிடக்க உடஞ்சி அடையில கிடக்கு. வாசி இந்த ஆடியோ இதை எல்லா இடம் கொடுக்கப்பட்டிருக்கேன். ராயகோபுரம், அதே ராயகோபுரம் தானே. பெரிய மடிக்கப்பட்ட அதிட்டானத்தின் மேல் காணப்படும் முற்றுப்புறாத கோபுர வாயில் விஜயநகர காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. அழகிய சிற்பங்கள் இக்கோபுரத்தின் வாயில்களில் காணப்படுகின்றன. ராயகோபுரம் என்ற பேர். இந்த பேர் ராயகோபுரம். உள்பக்கம் எல்லாம் சின்ன சின்னனா விஜயநகர நாயக்கர் காலத்துக்குரியதான். இந்நாயக்கர் கால கட்டுறோம். உலகம் பல்லவர் காலத்து கட்டுறதை பார்த்துட்டு இது வந்து நாயகர் காலம். இந்த தூணமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. எப்படி வேலை இதே கோயிலுக்கு இந்தலா பெரிய படியா உயர்த்தி கிடக்கு. எது டோரி போறதா வரா கோயிலுக்குள்ள வரனா இப்படி ஜம்ப் பண்ணி எல்லாம் போகும். எப்படி வேலைப்பாடு இது. இதுல ஒரு வட்ட டிசைனுக்குள்ளே வந்து கோயில் இருவாங்க சாமி. இதே இப்படி ஏண்டா இந்த பக்கத்தை பாருங்க. ஓ உயரமான கோயில். அப்ப கோபுரம் இங்க கட்டியிருப்பான். கட்டி முடிச்சிருந்தா எந்த உயரமா வந்திருக்கும். இது அப்படியே திருவாசி. அப்பா திருவாசி. இதுக்கு பேர் திருவாசி. அப்படி இஞ்சாலையும் பாசல அப்படியே வருது. இதோட முடிஞ்சு. அங்கால லைட் ஹவுஸ் தெரியுது அந்த. அது பிரிட்டிஷ் லைட் ஹவுஸ். மணியா இருக்கு. அதுக்கும் போகலாம் அந்த பாறைக்கு. அந்த பாறை போன ஒரு வியூ வரும் போல. எது அந்த பாறைக்கு. ஆனா இந்த வேலைப்பாடுகளை பெருஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே மாதிரி சேமா இருக்கு. இப்படி 2 போட்டோ எடுத்தாலும் ஒரே மாதிரி தானே, அங்க இந்த போட்டோ எடுத்தாலும் ஒரே மாதிரி தான். 2 தூண் மாதிரி அமைப்புல அலங்கார வேலைப்பாடு செய்திருக்கு. 2 பக்கம் கோபுரத்து 2 பக்கம். அங்கால அப்படியே முடியுது, இதுக்குங்கால முடியுது. இந்த வேலைப்பாடு செம்மையா இருக்கு. 4 தூணோட போட்டு கட்டப்பட்டுட்டு நிப்பாட்டப்பட்டிருக்கு. கொடி அலங்காரத்துக்குள்ள இந்த உருவங்கள் வேறப்பட்டு கிட்டத்தட்ட இது நான் தூணே வந்து நான் படிக்கிட்டு வரும்போது 35 நான் படி வரும். கூட்டத்தில் உயரத்தை பார்த்து விஜயநகர நாயக்கர் கால கட்டிடக்கலை. இது விஜயநகர நாயக்கர் கால கட்டிடக்கலை. மழை வரப்போகுது.
இப்போ நான் கேட்டது இடி முழக்க சத்தம். இங்கே ஒரு மழை ஒன்று தள்ள போகுது. நாங்கள் அப்படியே அடுத்தடுத்து போவோம். எங்களுக்கு சந்தோஷமாக கிடக்கு. ஏனெண்டா இவ்வளோ நாளும் வெயில் காஞ்சி வரட்டி மாதிரி வந்து நிற்கிறோம். இனி இந்த கொஞ்சம் இந்த கிளைமேட் இருந்தால் தான் எங்களுக்கு நல்ல. இல்லாட்டி நடக்க மேலாது இந்த வெயிலுக்கு கருத்து போச்சு. 10 கருத்தோடு போய் போட்டு கொண்டு கருப்பு கண்ணாடி வாங்கினாலும் அந்த கலரில் கிடக்கிறோம். போ ஏற்கனவே நாங்கள் இந்த ராஜகோபுரத்தை பார்த்தாச்சு. அடுத்துக்கு போகிறோம். கொஞ்சம் கோயிலும் அப்போ காட்சிப்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ அந்த விழாம நிற்கிற உருண்டையை போய் பார்ப்போம். அது வந்து பல படங்கள்ல காட்சியில வந்திருக்குது. அது கிருஷ்ணட்ட உருண்டையா? கிருஷ்ணட்ட வெண்ணெய் உருண்டை. இங்க கயானாவை காணல. கயானா இதால போறோம். போலாம் இதான் கிட்ட. அதான் மழை சாத்த போது கூட. மழை சாத்த போது கூட. அதால சுத்தி போகணும். இது பக்கத்துல. அதான் சாவச்சேரி கால போகலாம். நாங்கள் போய் கதால போயிட்டு இதில் வரோம். நாங்கள் ராஜகோபுரம் பார்த்துட்டு திருப்பி இறங்குறோம். கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை பார்க்குறாங்க. போய் கொண்டுக்கிறோம். அந்த பக்கத்தாலேயே போய் கொண்டுக்கிறோம். கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை. இது இப்போ வேலை நடக்கு. இது நாங்கள் போய் காட்டினோம் கணேஸ்வரதை. மற்ற இயற்கையாகவே இந்த இடம் வந்து தனித்துவமான ஒரு அழகில் இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த பாறைகள் குன்றுகள் எல்லாம் வந்து அதிக அளவாக இருக்குது. அதுக்குள்ளேயே மரங்கள் பின்னி பிணைந்து அப்படி அதில் வெடிப்புகள் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இதுக்கு சமாந்திரமாக பிரதான வீதி இருக்குது. இந்த வீதிக்கு எதிரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுலா இடங்கள் இருக்கிற மாதிரி கடைகள், இந்த தொப்பியல், அதுகள், சாப்பாடு, இங்கத்திய இந்த ஜூஸ் ஐட்டங்கள், அதுகள் இது ரெண்டெல்லாம் விற்கணும். அது மாதிரி நான் டோக்கன் டிக்கெட் வந்து ஒரே இடத்துல எடுத்தனால ஆரம்பத்தில் எடுத்தாக்க அதே டோக்கனை வந்து இங்கே இருக்கிற முழு இடத்தையும் கொண்டு வரலாம். ஒரு ப்ராங் கொண்டு குத்தி போட்டு அனுப்பிவினோம். இந்த இடக்கு இதான் வந்து கிருஷ்ணனின் வெண்ணெய். இது வந்து மாமல்லபுரம் மகாபலிபுரத்தில் இருக்கிற கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டைன்னு சொல்கிறது. ஒரு சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான ஒன்று மாமல்லபுரத்தில். இந்த கல் தனிக்கல்லாம் வந்து அப்படியே விழாமல் நிற்கிறதான் ஆச்சரியம். இயற்கையாக அமைந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மாமல்லபுரத்தில் இந்த சிற்ப குகை கோயில்களுக்கு அருகாமல் இருக்கிற முக்கியமான ஒரு சுற்றுலா இடம் தான் இது. வந்து பல படங்கள்லேயும் வந்து சினிமா படங்கள்லேயும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே உதாரணத்துக்கு வந்து ஜெயன் ரவியின் தில்லாலங்கடி படத்தில் ஒரு சீனில் வந்து இது வந்திருக்கும். ஆரம்ப சீனில் இதில் வேறுங்க கணேஸ்வரர் நாங்கள் இஞ்சால போய் வந்தது. கிருஷ்ணர் உண்டு இங்கே நேரம் நான் இப்போ போகிறது. திருமூர்த்தி குடைவரை கோயிலும் அங்காலே ஒன்று இருக்குது. இவ்வளோ விஷயம் இங்கே இருக்குது. நான் அதில் வந்து ஒன்று இதை பார்க்குறக்கு ஏராளமான பேர் வந்து நிற்கிறோம். இஞ்சி எப்படிலாம் போட்டோ அடிக்கணும். கயன் முன்னுக்கு போயிட்டார். கயன் உங்களாலேயும் ஒரு குடைவரை கோயில் இருக்கா. நாங்கள் இந்த கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை தான் பார்க்கணும். அதிசயமான ஒரு சாமான். எல்லாம் எடுத்து பார்ப்போம். என்ன பிரம்மாண்டமாப்பா இது. விளிம்புலாம் நிற்கிது. கீழே ஒன்றும் மொட்டை இல்லை. இஞ்சி எப்படி கிடக்குன்னு மொட்டை இல்லை. ஆனால் இதில் கிடங்கு இல்லை. இதுலேயே ஒரு பள்ளம் கிடக்கு. கல்லில் பள்ளம் இருந்தாலும் ஒரு ஆச்சரியம் தானே. என்னென்ன நிற்கிது இந்த பெரிய பேர். எப்படி இருக்கு. இவ்வளோ வெயிட்டோட நிற்குதுடா. உதாரணத்துக்கு இந்த வயநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுத்து இவ்வளோ பெரிய பாறையெல்லாம் உடைச்செறிஞ்சது. இது மட்டுமே என்ன நிற்கிது. அதான் ஆச்சரியம். சிற்பம் போல அதான் சொல்கிறேன். பழுக்கு என்னை கதைப்போம். கயன் நாங்கள் மாமல்லபுரத்தில் வந்த ஒரு அற்புதமான இடங்கள் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் பார்க்க ஆசைப்பட்ட இடங்கள்லையும் இது ஒன்று. நல்லா இருக்கு. இந்த நான் இதுல போட்டோக்களை வீடியோக்கள் அதுகளுக்கெல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கு தான் நேரடியாக வந்து படங்கள்ல பார்த்துருக்கேன். படங்கள்ல காட்சிப்படுத்திருக்காங்க. என்னண்டு இது நிற்கிற ஒரு ஆச்சரியம் தானே. இயற்கை ஒரு அதிசயம் பண்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இப்ப நிலச்சரிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான கல்லுகள் உடைஞ்சு கீழே விடும். உதாரணம் இப்ப கிட்டடியில வயநாட்டுல அந்த கேரளாவில் என்ன கயன் உடஞ்சு பழுக்குடன் காய்ச்சணும். கயனுக்கு படுற பாடு. சரி
சரியா ரைட் ஆனா இதுல கொஞ்சம் சரிகிற மாதிரியே ஃபீல் ஆகுது, கொஞ்சம் சரிஞ்சுதான் நிக்குது. விழுந்து விட்டாங்கடா காசு சரிஞ்சுதான் நிக்குது, அந்த முழுவடியில நிக்குது. என்னண்டு நிக்குது இதுல தெரியல. மற்ற ராட்சத மாதிரி தான் கிடக்கு. அங்கே சின்ன கல் மாதிரி கிடந்து நாங்கள் இருக்கிறதே ஒரு 25 அடிக்கு மேலே இருக்கிறோம். இந்த பாறை அதுக்கு மேல அது நிக்குது, அதே ஒரு 15 அடி 20 அடிக்கு மேல இருக்கு, 30 அடிக்கு மேல இருக்கு. 30 அடிக்கு மேல தூரம் இந்த சின்ன மாதிரி கிடக்கு. என்ன பெருசா செருப்பு தான் வழுக்குது. அங்க லாங் போகாதீங்க, மைக்கெடுக்காது. கயானா செருப்பு இல்லாம செருப்பு இல்லாட்டி வழுக்காதோ? ஓ வழுக்காது. அதே நம்ம இப்படி சுழட்டி எறியுது. அதுக்கிட்ட போய் ஒரு கயான் கயான் கதைங்க வீடியோ. ஓ இயற்கையின் அற்புதமான படைப்பு. கிட்டத்தட்ட அன்னைக்கு நீளம் ஒரு 20 அடிக்கு மேலே வரும்டா. நீளமே ஒரு 30 அடி வரும், உயரம் ஒரு அப்படி முண்டு கொடுத்துக்கூட முண்டு கொடுக்குறேன் நான் வெறும் பிச்சு மணி. பேசி மட்டும் சாரி கை கை இப்படி கை கை கிரு கை விட்டுறாதையா பிச்சுமணி பிச்சுமணி பிடி வர போகுது. முன்னால ஒரு ஆள் வந்து நிக்கிறார், உருண்டு அந்த இங்கே இருந்து பார்க்க வந்து நிக்கிறார். அதான் அதான் விட்டுறாத, விடக்கூடாது, தள்ளு உருண்டு. ஒரு தடவை நினைச்சு கூட பார்க்கல, ஒரு தடவை மசைக்கல. அது இயற்கை ஒரு விசித்திரமானது. நான் இதை சுத்தவரை அப்படி சுற்றி காட்டுறேன். இதில் வார அத்தனை பேருமே வந்து அதிசயத்தோட கீழே எல்லாம் பார்த்து அதை தள்ளுற மாதிரி எல்லாம் வீடியோ எடுக்கணும். மாமல்லபுரத்தில் இருக்கிற அதிசயமான ஒரு இயற்கையினுடைய விந்தையில் இதுவும் உண்டு. அது மாதிரி அங்காலையும் 2 பாறை இருக்குது பாருங்க. அந்த 2 பாறை பக்கத்தில் இருக்கா, நடுவில் ஒரு குகை மாதிரி போகுது. கீழே எங்கே முட்டுதுன்னு அந்த இதை கணிக்க முடியல. கீழே சுத்தவரை காட்டி கொண்டு போகிறேன். ஒரு ஆங்கிள் தான் நிற்கிது. இந்த பக்கத்தால் பார்த்தா பெரிய ஒரு பிரம்மாண்டம். யாருங்க எல்லாம் போட்டோ வீடியோ எப்படி எடுக்கணுமெண்டு அதை தள்ளி பிடிக்கிற மாதிரி நாங்களும் அப்படி தான் எடுத்து, நாங்களும் இங்கே வர அத்தனை பேருமே எப்படி தான் பிடிக்கணும். இந்த பக்கம் அனுப்பினா இல்லை அந்த பக்கம் அனுப்பினோம். தள்ளி பிடிக்கணும். இந்த கல் மாதிரி கணக்க கல் உருண்டபடி அப்படியே நிற்கிது. இதில் ஒன்று நிற்கி சின்னன் பாருங்கள், இதில் சின்னன், அடுத்த சின்னன், அங்கால 2 நிற்கிது, இதில் 2 நிற்கிது. இது வந்து மிக பிரமாண்டமான கல். அது மாதிரி அங்கால 2 கல் இப்படி சேர்ந்து நிற்கிற மாதிரி நிற்கிது. இதைத்தான் வந்து கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டைன்னு சொல்லப்படுது. இங்கே அதுக்கு பேர் வந்து இது உண்மையாகவே இயற்கையாக உருவான ஒரு நில உருவமாக தான் இருக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாடு உருவாகியிருக்கும். இது அப்படியே பல்லவர் கால ஆட்சி காலத்தில் இருக்கிற அந்த கட்டிட அமைப்போடு சேர்ந்து இருக்குது இது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கதைகள் எல்லாம் வந்து கிருஷ்ணர், சிவன், துர்காதேவி, இந்த மகடாசுனவர்த்தினி, அடுத்தது அர்ச்சுனன் தவம், அந்த பஞ்சரத கோயில்கள், அப்படியே வந்து அந்த புராண கதையோடு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறபடியா இதுக்கும் வந்து அப்படியே கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டைன்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அந்த வரலாறு கதையெல்லாம் முன்னுக்கு இருந்து நான் காட்சிப்படுத்தலாம் இருக்குது. இதுலேருந்து பக்கத்திலேயே 5 விஷயங்கள் இருக்குது, 5 சிற்ப கோயில்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் காட்சிப்படுத்திட்டு வந்துட்டோம். இன்னைக்கு கடைசி வந்து அதில் இருக்குது. அதில் தெரிகிற அமைப்பு தான் வந்து நாங்கள் இதில் இந்த ஏரியாவில் பார்க்க போகிற கடைசி நினைக்கிறேன். மாமல்லபுரத்தில் நீங்கள் யாரும் டூரிஸ்டாக வாராக்கள் வந்து ஒரு நாள் காண அளவுக்கு இடம் இருக்குது. நீங்கள் அவசரம் நாங்கள் வந்து இப்போ விடிய 8 மணிக்கு வலிக்கிட்ட பயணம், 8:30க்கு வலிக்கிட்ட பயணம் இன்னும் முடிய இல்லை. பயணித்து கொண்டே இருக்கிறோம். உங்களோட காணொலியும் வந்து தனித்தனி காணொலிகளாக எல்லாத்தையும் போட போகிறோம், பதிவு செய்கிறோம். தனியாக ஃபுல்லாக எல்லாத்தையும் பதிவு செய்கிறேன்னு சொன்னால் 3 நாள் மலத்தியாலம் எடுக்கும். அதில் வந்து நாங்கள் தனித்தனி காட்சியெல்லாம் வந்து பதிவு செய்கிறோம். நாங்கள் வந்து கடைசி இடத்துக்கு போகிறோம். அது நாங்கள் இப்போ இதுக்குள்ள ஒரு 6 இடம் இருக்குன்னு சொன்னால் இந்த கல்லை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். வெண்ணெய் உருண்டை பார்த்தாச்சு.
இங்கே நாங்கள் இதையும் சொல்லி ஆகணும். அதிகளவான காதலர்களும் வந்திருக்கணும். இதே மாதிரி வில் வருது. இதுக்குள்ளே மாரி ஏதோ ஒரு குடவேற கோயில் இருக்கோ. இது மட்டும்தான் போடாங்க. அஞ்சே இருக்குது குடவேற கோயில். இந்த இருக்கு. கோவியர்களின் வெண்ணெய் கடைதல் தொட்டி அருகே 3 கருவறை கொண்ட மண்டபம். திருமூர்த்தி கற்கோய் கோவில். கட்டிடக்கலை பாணியில் பல்லவ மன்னன் முதலாம் பரமேஸ்வரன் கிபி 672 வரைக்கும் வல்லுநர் உள்ள இக்குகை மாமல்லன் கட்டின பாணியில் காணப்படுகிறது. 3 கருவறைகள் இங்கு சிவன் பிரம்மன் விஷ்ணு என அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குடவேற கோயில்லாம் இதோட இந்த இடத்துக்குள்ள இடம் முடியுது. வலிக்கிறோம் நாங்கள். ஓகே ஒருவேளை நாங்கள் அடுத்த மாமல்லபுர காணொலியை முடிக்க போகிறோம். இதுக்குள்ள ஒரு 6 இடம் காட்சிப்படுத்திருக்கோம் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அர்ஜுனன் தவம், அந்த குடவேற கோயில்கள், மற்றது மகுடாசுரவர்த்தி எல்லாம் இதுக்காக மற்ற அந்த வெண்ணெய் உருண்ட கல்லுன்னு சொல்லி அந்த கல் எல்லாம் வந்து அழகியலாக இருந்தது. குடவேற கோயில்கள் மற்ற இயற்கையான பாறைகள் எல்லாம் அமைந்திருக்குது. இதுக்குள்ள ஒரு 6 விஷயம் காட்சிப்படுத்திருக்கிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு 2 மணித்தியாலும் தாண்டி மற்றது இதுக்கு சுற்றி பார்க்கறோம்னா நேரம் எடுக்கும். இப்போ இதில் நான் இருந்தால் இன்னும் ஆசையாக இருக்குது. அந்த உருண்டைய கல்லெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்கு. இந்த இடங்கள் எல்லாத்தையும் முண்டைக்கே சுற்றி முடிக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் பூகமாக வந்துட்டோம். ஆனால் இன்னுமே நின்று ஆறுதலாக நிதானமாக பார்த்து வரலாம். என்னன்னா நாங்கள் வந்து இன்றைய மாமல்லபுர பயணம் ஒரு நாள் இரவு நாங்கள் திருச்சி வலிக்கிறோம். அதில் இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை விட வர போகிறோம். என்று உங்கள் அக்குடியும் பிச்சு மணியும். பாய் பாய். பாய் பாய் பாய்.